வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் திசை மாறி போகிறதா டிஆர்பி, குழப்பத்தோடு இருக்கிறாங்க தேர்வர்கள். ஸோ திகைத்து நிற்கும் ஆசிரியர்கள், என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது டிஆர்பியில்? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஏகாப்பட்ட நபர்கள் தோல்வியை தழுவியதற்கு டிஆர்பி தான் காரணமா, இல்லை எக்ஸாமை நேரத்திலே வைத்தது தான் காரணமா? இப்படி எல்லா தரப்பு மக்களுமே கேள்வி மேலே கேள்வி. ஸோ நடக்கக்கூடிய எக்ஸாம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் வைக்கக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமை ஏன் அக்டோபர்லேயே வச்சு முடித்தாங்க, இவ்வளவு சீக்கிரம் ஏன்? ஸோ இது போன்ற கேள்விகள் எல்லாமே டெட்டு இந்த எக்ஸாம் செட் எக்ஸாம் மாதிரியே பிஜிடிஆர்பி வினாத்தாலும் நாலேஜ் பேஸ் பண்ணி இருக்குது. எதிர்பார்த்த ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா பாடவாரியாக ஓரளவு ஓகேங்களா, ஓரளவு அவுட்லைன் எல்லாமே கொடுக்க முடியுதே தவிர பெரிய லெவலில் அவங்களுக்கான அவுட்லைன் எதுவுமே கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி மேஜர் பிஜிடிஆர்பியில் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி மேஜர் எல்லாருமே கண்ணில் பட்டது. ஸோ ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இல்லை. ஸோ ரொம்ப 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 சிலபஸ் எல்லாமே தவறாக இருக்குது. சிலபஸில் இருக்கிற கொஷின்ஸ் எதுவுமே கேட்கல. இந்த மாதிரி பல தரப்பட்ட குழப்பங்கள் ஆசிரியர் தேர்வில் வந்து போயிட்டுருக்கு. இதை பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே அங்கங்கே சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதே போல் தாங்க இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த 20 மதிப்பெண்களுக்கு 19 மதிப்பெண்கள் 17 மதிப்பெண்கள் எல்லாமே பெற போகிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதனால் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சில டிபார்ட்மெண்ட் வைஸாக மேஜர் எக்ஸாமும் பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பழி வாங்குகிறதா டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் நம்ம ஆசிரியர்களை திகைத்து நிற்கும் அளவிற்கு கொண்டிருக்கிறதுங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் கண்டிப்பாக வராதுங்க. கட் ஆஃப் குறைஞ்சிடுச்சு அப்படி, ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே குறைந்து விட்டது. ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கட் ஆஃப் குறைஞ்சி தான் காணப்படுது. பெரிய லெவல் கட் ஆஃப் எதுவுமே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் எலிஜிபிலிட்டிக்குள்ளார போக முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வர்கள் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருந்தால் 75% மார்க் வேணும். 75 மார்க் வேணும், 50%. ஸோ அதுவே எஸ்சிஎஸ்டி அந்த மாதிரி எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கிறப்ப 65%, 48 மார்க், 47.5, 60%, 45 மார்க், 60 மார்க், 60%, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு போகிறப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எலிஜிபிலிட்டியில் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டியில் கட் ஆஃப் நிறைய பேர்த்துக்கு குறையும். இதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் டோட்டலாகவே குறைய போகுது. ஆசிரியர்கள் எல்லாமே திகைத்து நிற்கிறாங்க. பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அடுத்தடுத்த எக்ஸாம்கள் பார்த்திங்கன்னா விரைவில் வைக்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பி தேர்வர்களே கவனத்தோடு இருங்க. உங்களுடைய ஓவரால் கம்யூனிட்டி ஆல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறப்போ ஓசிக்கு பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண்கள் இருந்தால் போதும். அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 90 மதிப்பெண்கள், எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா 85 மதிப்பெண்கள், எஸ்சி ஏ எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே 75 மதிப்பெண்கள் பேசிக்காக, பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டரோட வந்தால் 70 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். நிச்சயமாக உங்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பணி வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற எங்களோட சேனலோட இணைந்தர்கள் மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.